ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் கீர் பண்ண போகிறோம். பரங்கிக்காயை வந்து நல்லா கழுவிட்டு அந்த நடு பகுதியெல்லாம் எடுத்துட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா நம்ம வந்து அந்த கேரட் துருவுறதுனால துருவிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து குக்கரில் நல்லா ஒரு கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, என்ன திராட்சை, இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் வந்து பரங்கிக்காயை துருவி வச்சுருக்கேன். துருவி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தட்டில் வச்சு கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி வச்சோம்னா அதில் இருக்க வாட்டரெல்லாம் கீழே இறங்கிரும். நல்லா நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துடணும். புழிஞ்சு எடுத்துட்டு அந்த சக்கையை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து துருவின பரங்கிக்காயை நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். அந்த ஈரமே இல்லாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த முந்திரி, பாதாம், அந்த திராட்சையெல்லாம் வறுத்த அதே பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து திப்பி திப்பியாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு 75% அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அரைச்சிங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் ஒரு 75% அரைச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஆனால் வந்து நான் வந்து அரைக்கலை, அப்படியே செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பரங்கிக்காயில் பொரியல் செஞ்சுருப்போம், புளிக்குழம்பு வச்சுருப்போம், பச்சடி செஞ்சுருப்போம். இப்போ இந்த கீர் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நட்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். பரங்கிக்காயே வந்து நிறைய விட்டமின்ஸு, கால்சியம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நான் இது கூட பால் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வேக வைக்க போகிறேன் இந்த பரங்கிக்காயை. அடுத்ததாக நான் இது கூட வந்து ஜவ்வரிசி சேர்க்க போகிறேன். ஊற வச்ச ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, பொடி ஜவ்வரிசி, அது ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். பெரிய ஜவ்வரிசி போடாதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா வந்து கீருக்கு மேலே அது பெருசு பெருசாக தெரியும். அதனால தான் சின்னது சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம எப்பயும் போடுவோம், அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக வந்து நான் மத்து வச்சு கொஞ்சம் நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இல்லைனா மிக்சியில் போட்டு நம்ம வதக்கணும் பார்த்திங்களா, நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பால் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து வேக வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து இது கூட வந்து சுகர் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இல்லை கண்டென்ஸ்டு மில்க்கு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கூட ஒரு டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், கண்டென்ஸ்டு மில்க்கு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து பால் பவுடர் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நாம் வந்து அடுத்ததாக வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம்.
பால் பவுட்ரு வந்து சேர்க்குறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்க்கணும். ஏன்னா வந்து கீர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த பால் பவுட்ரு அதில் போடுறப்ப கட்டி விழுவும். நம்ம டக்குன்னு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் பவுட்ரை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கீரில் வந்து நீங்கள் சேர்க்கலாம். அதுவும் பெட்டராக இருக்கும். நான் வந்து போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பரங்கிக்காய் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான பரங்கிக்காய் கீரு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு